வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனை வழங்கும் புற்றுநோய் வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எலும்பு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணு நம்முடன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ முதல் கேள்வியா, போன் கேன்சர் அப்படின்னா என்ன டாக்டர்? பாடிக்குள்ளே இருக்கிற பல ஆர்கன்ல வந்து புற்றுநோய் வரலாம். அதே மாதிரி எலும்புகளில் கூட புற்றுநோய் வரலாம். இப்போ எலும்பில் வர புற்றுநோய் வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து பிரைமரி என்று சொல்லுவோம். பிரைமரினா நார்மல் எலும்பில் வர புற்றுநோய். செகண்டரிஸ்னா வேற எங்கேயோ பாடியில் வந்து புற்றுநோய் இருக்குது, அது பரவி எலும்புக்கு வந்திருக்கு. திஸ் இஸ் செகண்டரி போன் கேன்சர். ஸோ இது வந்து ரெண்டு விதமாக எலும்பு புற்றுநோய் இருக்கலாம். போன் கேன்சர் ஏற்பட என்னென்ன காரணங்கள் இருக்குது டாக்டர்? ஸோ எலும்பு புற்றுநோய் பொறுத்து வந்து இதுக்கு வந்து எந்த காரணமும் இல்லை. இப்போது ஜெனட்டிக் காஸ் இல்லை என்வாயரன்மெண்டல் காஸ் இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் எக்ஸ்போஜர் அந்த மாதிரி எந்த காஸும் இல்லை எலும்பு புற்றுநோய்க்கு. எலும்பு புற்றுநோய் happens because of sporadic mutation of a cell which then subsequently becomes transformed into a cancerous cell and that starts to grow. இப்போ இதுக்கு வந்து எந்த காரணமும் இல்லை. யார் யாருக்கெல்லாம் இந்த போன் கேன்சர் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு டாக்டர்? ஸோ பிரைமரி போன் கேன்சர் வந்து யூஸ்வலி பசங்களை வரும் மேடம். ஸோ த மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப் வந்து 10லேருந்து 20 வயசு பசங்களுக்கு வந்து யூஸ்வலி மோஸ்ட் காமன்லி இந்த வந்து போன் கேன்சர்ஸ் வரும். செகண்டரி போன் கேன்சர் வந்து வேறு எங்கேயாவது கேன்சர் பரவி வர கேன்சர் வந்து யூஸ்வலி எல்டர்லி பேஷண்ட்ஸில் வரும். தீஸ் பேஷண்ட்ஸ் ஆர் யூஸ்வலி 40 வயசு மேலே இருக்கும் இவங்களுக்கு. ஏன் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த போன் கேன்சர் அதிகமாக ஏற்படுது டாக்டர்? இதுக்கு வந்து எந்த காரணமும் இல்லை மேடம். பட் மோஸ்ட் காமன்லி நம்ம எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் வரலாம். பட் மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப்பில் வந்து 10லேருந்து 20 வயசில் வந்து மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப் அஃபெக்டட் வித் புற்றுநோய். குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த போன் கேன்சர் வராமல் இருக்க என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் டாக்டர்? இப்போ இந்த கேன்சர் வந்து இட் இஸ் நாட் ப்ரிவென்டபிள் மேடம். இது வந்து ப்ரிவென்ஷனுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் இது வந்து ஸ்போராடிக் மியூட்டேஷன் ஆனதுனால வரதுனால இது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு வந்து ஸ்க்ரீனிங் கூட பண்ண முடியாது. ஸோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் வி ஹாவ் டு ட்ரீட் இட் ஆஸ் அண்ட் வென் இட் கம்ஸ். ஸ்போராடிக் மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க, அப்படின்னா என்ன டாக்டர்? ஸ்போராடிக் மியூட்டேஷன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் த செல் விதவுட் எனி நோன் காஸ் வில் ஜஸ்ட் மியூட்டேட். இப்போ ஒருவருக்கு வந்து எலும்பு முறிவு, விபத்து இந்த போன்ற காரணங்கள் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து போன் கேன்சர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இல்லை மேடம். எலும்பு முறிவு இல்லை ஃப்ராக்சர் இல்லை ஃப்ராக்சருக்கான சர்ஜரினால இந்த போன் கேன்சர் வந்து வருது இல்லை மேடம். தட் இஸ் நாட் த காஸ் ஃபார். சில சமயம் பேஷண்ட்ஸ் வந்து கீழே விழுந்ததுனால தான் போன் வீக்காக இருந்தது, அதுக்கப்புறமா எலும்பு முறிவாயிருக்கு. That we can identify, but per se the fracture is not the cause of bone cancers. ஓகே, இப்போ ஃப்ராக்சர் ஏற்படும் போது நிறைய இம்ப்ளான்ட்ஸ்லாம் வந்து நம்ம உடம்புல வைக்கிறாங்க, அது வந்து போன் கேன்சர் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குமா? இல்லை மேடம். நம்ம ஆர்த்தோபெடிக்ஸில் யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் they are inert in the body மேடம். ஸோ that is not the cause of bone cancers. இந்த போன் கேன்சர் குறிப்பாக ஜெனட்டிக்காக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? ஸோ இது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க நம்மக்கிட்ட, ஏன்னா பசங்களை வருது. பட் இதுக்கு வந்து ஜெனட்டிக் காஸ் வந்து எதுவுமே இல்லை. இட் நீதர் கம்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் நார் வில் த பேஷண்ட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு தேர் சில்ட்ரன். ஸோ இதுக்கு வந்து ஜெனட்டிக் காஸ் கூட எதுவுமே இல்லை மேடம். போன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்தியாலையும் தமிழகத்திலும் எந்த அளவு அதிகமாக இருக்குது டாக்டர்? ஸோ போன் கேன்சர், போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர்ஸ் ஆஸ் அ ஹோல் பார்த்தோமா நம்ம, இட் இஸ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் கேன்சர்ஸ். இப்போ 100 கேன்சர் பேஷண்ட் இருந்தால் அவங்கள வந்து 1 பேஷண்ட் ஒன்லி வில் பி bone and soft tissue cancer. ரெண்டு சேர்த்து bone and soft tissue accounts for around 1% of all cancers that are seen in an OPD basis. So அது வந்து it is a very relatively rare cancer and incidence பார்த்தா 1 in 10 million அந்த மாதிரி 1 in 5 to 10 million incidence இருக்கும். So in a population of 5 million 1% can get. That is the incidence. 5 பில்லியன் பீப்புள் இருக்கிற நாட்டில் ஒருவருக்கு தான் இந்த போன் கேன்சர் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அது வந்து குழந்தைகளுக்கு அதிக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. எஸ். சரி, வேற என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது டாக்டர் இந்த போன் கேன்சருக்கு? ஸோ யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வந்து கட்டின்ட்டு சொல்லுவாங்க. எலும்பில் வர கேன்சர் வந்து யூஸ்வலி ஃபஸ்ட்டு வந்து கட்டின்ட்டு வருவாங்க. கட்டி வந்து நல்லா ஹார்டாக இருக்கும், அது யூஸ்வலி க்ரோ பண்ணிட்டு இருக்கும். கட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டி பெருசான அப்புறமா வலி வந்து இருக்கும். யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வந்து நடந்தா இல்லை குதிச்சா வலி வந்து அதிகம் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேசிக்லி த ஐடியா இஸ் எனி ஸ்வெல்லிங் விச் இஸ் க்ரோயிங் இன் சைஸ் அது வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. இட் நீட்ஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, அந்த கட்டி வந்து வெளிப்படையாக நமக்கு தெரியுமா? இப்போ எலும்புகளில் தான் அந்த கட்டி ஏற்படுமா இல்லை நம்ம ஸ்கின்லேயே அந்த கட்டி ஏற்படுமா? இல்லை, எலும்புக்குள்ளேருந்து வரும் மேடம். பட் அது வந்து எலும்பு, பிகாஸ் இட் இஸ் அ கேன்சர், அது வந்து எலும்பை ப்ரீச் பண்ணிவிட்டு இட் வில் ட்ரை டு கோ அவுட் சைட் த போன். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து வீக்கம் வந்து தெரியும், வலி வந்து இருக்கும். எஸ்பெஷலி நம்ம
காலில் எஸ்பெஷலி இருந்தால் நம்ம வந்து early-ஆ பிக்கப் பண்ணலாம் பிகாஸ் வலி வந்து நம்ம வெயிட் போடுறச்சே வலி அதிகம் ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த early symptoms if it is there in the lower limb. கட்டின்னு சொல்லும்போது அது எந்த சைஸ்ல வேரி ஆகும் டாக்டர்? மேடம் கட்டி வந்து எனி சைஸில் வரலாம் யூஸ்வலி. பட் நம்ம கேன்சர் கட்டி வந்து நம்ம சஸ்பிஷன் ஹையாக இருக்கும். இந்த ஸ்வெல்லிங் சைஸ் வந்து 5 சென்டிமீட்டர்லேருந்து மேலே இருந்ததுன்னா. ஓகே, இப்போ ஒருவருக்கு போன் கேன்சர் இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவர் வந்து எப்படி அப்ரோச் பண்றது டாக்டர்? ஸோ போன் கேன்சர்ஸ் என்பது ரொம்ப ரேரான கேன்சர் மேடம். ஸோ அதோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஆல்சோ லிமிட்டட். பட் இந்த போன் கேன்சர் வந்து தே ஆர் வெரி க்யூரபிள் கேன்சர்ஸ். இப்போ போன் கேன்சர் வந்து பேஷண்ட்டுக்கு வந்ததுன்னா நான் மெட்டாஸ்டாட்டிக் இருந்தாங்கன்னா we can cure 70 to 80% of the patients can be completely cured and they can live a normal life and be active contributors to the society. So that is why இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெரி மச் க்யூரபிள் கேன்சர். ஓகே, இந்த கேன்சர் போன் கேன்சர் குறிப்பாக வந்து க்யூரபிள் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னென்ன அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த போன் கேன்சர் வந்திருக்கு? குறிப்பாக இந்த கட்டிகளில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு? ஸோ போன் கேன்சர் வந்து இட் cannot be treated by one doctor. It requires what is known as multimodal management. Multimodal managementனா இந்த ஒரு புற்றுநோய் கேன்சர், இந்த ஒரு எலும்பு புற்றுநோய் பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு பல டாக்டர் தேவை. ஏன்னா இது வந்து patient will require chemotherapy, surgery, radiation முடிச்ச அப்புறமா திருப்பியும் கீமோதெரப்பி தேவை இருக்கலாம் பேஷண்ட்டுக்கு. அப்புறமா பேஷண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ண அப்புறமா ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். ஸோ we need physiotherapists, we need good radiologists and pathologists who will read the imaging for us and help us in planning the surgery and plan the treatment that is to be given to the patient. இந்த போன் கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? போன் கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து மேஜர் சேலஞ்ச் வந்து ஒன் இஸ் த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட். ஏன்னா பேஷண்ட் யூஸ்வலி பசங்க இருப்பாங்க. So it is very important to get them in your confidence when you are trying to explain பண்றதுக்கு இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு. that is one major challenge. ரெண்டாவது சேலஞ்ச் என்னன்னா இது வந்து டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட 7 மாசம்லேருந்து 1 வருஷம். அது வந்து நம்ம கீமோ கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணி திருப்பியும் கீமோ இல்லை ரேடியேஷன் பண்ணணும். டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சில கேன்சர்ஸில் 7 மாதம், சில கேன்சர்ஸில் வந்து 1 year கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் டியூரேஷன். ஸோ தட் இஸ் another problem that we need to face. We need to get the patient into our confidence, get the patient's parents into our confidence so that you can explain to them what is happening, why we have to do this. And but after doing all this, there is a good chance of cure. So that is what is the important message that has to be given. ஓகே, இப்போ வந்து ஒரு பெரியவங்களுக்கு வந்து இந்த போன் கேன்சர் இருக்குது அப்படின்னா அவங்களால சொல்ல முடியும். இப்போ குழந்தைகளுக்கு இது போன்ற கட்டிகள் வந்து ஏற்படும் போது அவங்களை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணுறது டாக்டர்? யூஸ்வலி காலில் வந்ததுன்னா பேஷண்ட் வந்து நடக்கிறச்ச வந்து தடுமாற்றமாக நடப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் மோர் early clue which we can have for detecting the bone cancer. இல்லை கட்டி நம்ம நார்மலி பேரண்ட்ஸ் வந்து குளிப்பாட்டுறச்ச கட்டி வந்து ஃபீல் பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸ் யூஸ்வலி அப்படி தான் வருவாங்க. அண்ட் பெரிய பசங்க இருந்தாங்கன்னா யூஸ்வலி above 6 years or 7 years அவங்க வந்து சொல்லுவாங்க எங்கள் கட்டி இருக்குது, எங்கள் வலிக்குதுன்ட்டு அவங்க பேஷண்ட் சொல்லுவாங்க. இப்போ முதியவர்களுக்கு இந்த போன் கேன்சர் ஏற்பட வாய்ப்புகள் எப்படி இருக்குது டாக்டர்? ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்டரி போன் கேன்சர்ஸ் வந்து வேறு இடத்துல கேன்சர் வந்து எலும்புக்கு பரவின கேன்சர்ஸ். இந்த கேன்சர் வந்து யூஸ்வலி எல்டர்லி பேஷண்ட்ஸில் வரும். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் 60+. ஓகே, போன் கேன்சர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னென்ன மோஸ்ட் காமன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது டாக்டர் இதுக்கு? இப்போது பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட வராங்க, வி ஆர் சஸ்பெக்டிங் அ போன் டியூமர். யூஸ்வலி நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம பண்ணுறது வந்து எக்ஸ்ரேல வந்து நம்மளுக்கு எலும்புக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எலும்பு வந்து நுணுங்கி போயிருக்கா, இல்லை எலும்பில் ஃப்ராக்சர் இருக்கான்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்ரேல தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ரேல பார்த்த உடனே நம்மளுக்கு we will have an idea that it could be a bone tumor. The next step will be to get an MRI. MRI is required for local part staging. நம்மளுக்கு வந்து எலும்புக்குள்ளே கட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, காலுக்கு போகிற நரம்பு எங்கே இருக்குது கட்டி பார்த்தா, இல்லை காலுக்கு போகிற ரத்த குழா, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ் டு த கேன்சர் we need to identify by doing an MRI. MRI பண்ண அப்புறமா நம்ம the next step in the management is to do a biopsy. பயாப்சினா நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்துட்டு ஒரு ஊசி மூலியமாக எலும்புக்குள்ளே ஊசி போட்டுட்டு அங்கேருந்து சதை எடுத்துகிட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா we will be able to identify எந்த மாதிரி கேன்சர் இருக்குன்ட்டு. ஏன்னா போன் கேன்சர் கூட ஒரு மாதிரி இல்லை, there are different types of bone cancers. So and each type of bone cancer has got different treatment. So நம்ம பயாப்சி மூலமா நம்மளுக்கு வந்து கேன்சர் வந்து என்ன கேன்சர்ன்ட்டு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன கேன்சர்ன்ட்டு. the next step is வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா கேன்சர் வந்து ஒரு எலும்புக்குள்ளே இருக்கா இல்லை பரவி வந்திருக்கா. இது ஏன் முக்கியம்? ஏன்னா 25% of all patients
with bone cancer can have lung metastasis. That is the inherent nature of the cancer. So 25% of patients வந்து கேன்சர் வந்து பரவி வரலாம். ஸோ அது செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ்வலி ஃபுல் பாடி ஸ்கேன்ஸ் பண்ணுவோம். ஸோ அது மூலயமா நம்மளுக்கு தெரியும் கேன்சரோட ஸ்டேஜ் தெரியும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஸ்டேஜ் வந்து நம்ம முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போயிட்டோம் போன் கேன்சரில் அப்படின்னு இருக்கும்போது ட்ரீட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் டாக்டர்? ஸோ பேஷண்ட் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருந்தால் தட் மீன்ஸ் பேஷண்ட் கேன்சர் வந்து எங்கேயும் பரவலை அப்படின்னா நம்ம ஃபுல்லாக குணப்படுத்திக்க முடியும் பேஷண்ட்டை. அபவுட் 70 to 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். How do we go about doing it? We first will start with something known as neoadjuvant chemotherapy. Neoadjuvant chemotherapy na நம்ம வந்து chemotherapy வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பேஷண்ட்ஸுக்கு. This is cytotoxic chemotherapy. So that will kill all the tumor cells which are there in the blood. The next step after finishing neoadjuvant chemotherapy, which is usually 3 months, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷனில் வந்து நம்ம வந்து யூஸ்வலி இன் 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் கை இல்லை கால் வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். அப்படின்னா நம்ம எலும்பை வந்து மட்டும் எடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம எடுத்த எலும்பை வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வேர் த சர்ஜன் கம்ஸ் இன், விச் இஸ் பேசிக்லி மை ரோல். ஆப்ரேஷன் முடிச்சப்புறமா பேஷண்ட்டுக்கு வந்து திருப்பியும் நம்ம வந்து கீமோதெரப்பி கொடுப்போம். அண்ட் அந்த ரிப்போர்ட் பொறுத்து சில கேன்சர்ஸ்க்கு வந்து ரேடியேஷன் கூட கொடுக்கணும், சில கேன்சர்ஸ்க்கு வந்து ரேடியேஷன் தேவையில்லை. ஸோ அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு we will decide on what further has to be done. Some patients might require radiation, but usually the patients will require adjuvant chemotherapy, which will go on for around 1 year. இந்த போன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்கு டாக்டர்? So most common bone cancer வந்து osteosarcoma ன்னு சொல்லுவோம் மேடம். That is the most common bone cancer. Second most common bone cancer is Ewing sarcoma, which also comes in children. Elderly patients above 60 years ல most common primary bone cancer வந்து chondrosarcoma மேடம். இந்த போன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனையில் எந்தெந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றீங்க? So Apollo Proton Cancer Center is one of the few centers in India where you have got multimodal management or CMT based management. CMT based na it is disease specific management groups are there where each site has got its own radiation oncologist, medical oncologist and surgeon who are specialized in dealing with only that particular cancer. Ipo as a orthopedic oncologist I deal with only surgical treatment of bone cancers. So in Apollo Proton we have got this system where each disease is treated by a disease specific specialist. Bone cancer இந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் டாக்டர்? So again it is very specific on what type of cancer it is madam. இப்போ chondrosarcoma ன்னு நான் சொன்னேன். chondrosarcomaல வந்து only surgical treatment மட்டும் தான் தேவை. பேஷண்ட்டுக்கு வந்து chemotherapy radiation தேவையில்லை. So surgery ஓட treatment வந்து finished. பட் ஆஸ்டியோசார்கோமா ஈவிங் சார்கோமா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அதுக்கு வந்து கீமோதெரப்பியும் கொடுக்கணும். ஸோ த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் வில் பி பிட்வீன் 7 months to 1 year. ஓகே, இந்த புரோட்டான் தெரப்பி ரெக்கவரி டைம் எவ்வளவு நாட்கள் எடுக்கும் டாக்டர்? ஸோ புரோட்டான் தெரப்பி இஸ் அ டைப் ஆஃப் ரேடியேஷன் விச் இஸ் கிவன் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர்ஸ். இன் போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சரில் வந்து எந்த டியூமர்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாமல் டியூமர்ஸ் இல்லை டியூமர் எடுக்கிறதுக்கு கால் இல்லை கை எடுக்கணும்னா அந்த மாதிரி டியூமர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ்வலி ப்ரோட்டான் பீம் ரேடியேஷன் அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த போன் கேன்சருக்கு புரோட்டான் தெரப்பி ஒரு ஆப்ஷனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? Yes, it can be used, but it can be used only for inoperable patients whom we cannot do the surgery with margins or in whom we have to do amputation. ஓகே, உலகம் முழுவதும் இந்த போன் கேன்சருக்கு வேற என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கு டாக்டர்? So இப்போ bone cancers-ல வந்து there is lot of engineering inputs which is happening in the development of prosthesis. இப்போ நார்மலி நம்ம வந்து எலும்பு எடுத்தால் அது வந்து மூட்டு மாற்றல் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஃபுல்லு எலும்பே நம்ம மாற்ற முடியும். ஸோ there are a lot of innovations happening in prosthesis development. Now what is happening most recently is 3D printing technology. So 3D printing technology is a tool by which you can recreate entire defects in the bone. இப்போ நம்ம எடுத்த போன் வந்து நம்ம 3D print பண்ணி மெட்டலில் எக்ஸாக்டாக அப்படி பண்ண முடியும். ஸோ அது அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம உள்ளே போடுறச்சு அது எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். அண்ட் இதனால வந்து பேஷண்ட் நடக்கிறதுல இட் வில் பி மச் ஃபாஸ்டர், ரீஹாபிலிட்டேஷன் இஸ் மச் ஈஸியர் and our surgical time is much lesser. So this is the most recent advantage, and it is now becoming a phase of what is called as personalized medicine, where we are making these prostheses or these 3D printed implants which is specific to that patient alone. Okay, இந்தியால இந்த மருத்துவ முறைகள் வரதுக்கு டைம் எடுக்குமா டாக்டர்? இது already available in India and we are routinely practicing it, madam. புற்றுநோய் வெல்வோம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு த ஷோ. இது புற்றுநோய் வெல்வோம். அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர்ல செயல்படுற டியூமர் போர்டு பத்தி விரிவா பேசுங்க டாக்டர். So as I told, we have got disease management groups in Apollo Proton Cancer Centre. So each management group will have its own tumor board. Now what is the purpose of the tumor board? In the tumor board we will discuss each and every patient right from the starting. அவங்களோட images, x-rays, MRI, அவங்களோட biopsy report, pathology வந்து slides pathologist வந்து slides காமிப்பாங்க. We will be able to comment on that. And then the medical oncologist, radiation oncologist and the surgeon will sit around the table and discuss what is the ideal treatment option for this patient. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கீமோ ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், இல்லை சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணணுமா, இல்லை ஃபர்ஸ்ட் ரேடியேஷன் கொடுக்கணுமா. All these decisions are taken in the tumor board. So each patient is discussed. It takes around 15 to 20 minutes to discuss each patient, and we'll come up with a final treatment plan which will be given to the patient with an explanation as to why we are doing all these things. நம்ம போன் கேன்சர் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இந்த போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் இந்த கட்டிகள் மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? Yes madam. Now I have told that 70 to 80% of the patient வந்து நம்ம கியூர் பண்ணலாம். அந்த மிச்சம் 20 to 30% of the patientsல வந்து கட்டி திருப்பியும் வரலாம். அது எதுக்காக கட்டி திருப்பியும் வருது வந்து it is not known, but that is the inherent nature of the cancer. So நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், for the first 2 years every 3 months வந்து எல்லா பேஷண்ட்ஸும் நம்ம ஃபாலோ அப்க்கு கூப்பிடுவோம். ஃபாலோ அப்பில் வந்து யூஸ்வலி செஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் இல்லை அல்ட்ராசவுண்டோ எம்ஆர்ஐ நம்ம ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு வந்து எடுக்கணும் எவ்ரி 3 months ஃபார் 3 years. அதுக்கப்புறமா எவ்ரி 6 months ஃபார் த நெக்ஸ்ட் 2 years அண்ட் 5 yearsக்கு அப்புறமா இயர்லி ஒன்ஸ் அப் டு 10 years வந்து நம்ம எல்லா பேஷண்ட்ஸும் ஃபாலோ அப் பண்ணோம். யூஸ்வலி ரிக்கரன்ஸ் வந்ததுன்னா அது மோஸ்ட் காமன்லி அக்கர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 years. ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு அப்புறமா ரிக்கரன்ஸ் வருது வந்து ரொம்ப ரேர். ஓகே, இப்போ போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் இன்கேஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கட்டி திரும்ப வரும்போது என்னெல்லாம் அவங்க பண்ணணும் டாக்டர்? ஸோ போன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் we have got only one line of treatment, man. That is the best line of treatment. That is the first line treatment. கட்டி வந்து திருப்பியும் வந்ததுன்னா அது வந்து மேனேஜ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ திருப்பியும் ஒரு லோக்கல் சைட்ல இல்ல early stageல நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணனும். Yes, we need to diagnose that also early. That is why we follow up, very intense follow up for the patient every 3 months. So usually நம்ம வந்து லோக்கல் சைட்ல அது அப்படினா எலும்புல வந்து திருப்பியும் கேன்சர் வந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் அது வந்து சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து யூஸ்வலி பரவி வந்ததுன்னா லங்ஸ் நுரையீரல்ல பரவி வரலாம். இப்போ வந்து நுரையீரல்ல கூட நம்ம பரவி வந்ததுன்னா நம்ம அந்த கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், ஏன்னா வேற வழி இல்லை இதுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த போன் கேன்சர் வந்து நம்ம கால் மூட்டுல ஏற்படும் போது காலையே எடுக்கணுமா, இது போன்ற பயங்கள்லாம் மக்களுக்கு ஏற்படுது. ஸோ 90 to 95% பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கால் எடுக்க தேவையில்லை. We do what is known as limb salvage surgery or limb preservation surgery. அப்படின்னா நம்ம வந்து கேன்சர் கட்டி மொத்தம் அந்த எலும்பு வித் த கேன்சர் கட்டி அலாங் வித் மார்ஜின்ஸ் நம்ம வந்து அந்த எலும்பை வெளியில் எடுத்துட்டு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேறு டைப்ஸாக இருக்குது மேடம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட், வாட் இஸ் த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பேஷண்ட். இப்போ நார்மலி நம்ம வந்து நீ ஜாயிண்ட் வந்து எடுத்தால் we can re-put back that knee joint with a tumor prosthesis. We call it what is known as tumor mega prosthesis because it replaces the entire joint as well as the bone. So this is the most commonly done operation in orthopedic oncology, which is a resection and putting tumor prosthesis inside. Usually in the operations முடிச்சப்புறமா the patient வந்து immediately அடுத்த நாள்லேருந்தே நம்ம usually நடக்க வைப்போம், including joint movements. We will start immediately after the surgery. ஓகே, இந்த போன் கேன்சர் கட்டிகள் நம்ம அதை பத்தி பேசும்பொழுது எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக ஏற்படும் டாக்டர் இந்த போன் கேன்சர் கட்டிகள்? So most common site of bone cancer வந்து around the knee. So distal femur and proximal tibia. அது வந்து நீ ஜாயிண்ட்டுக்கு மேலே நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலும்பில் வந்து மோஸ்ட் காமன்லி வரலாம். பட் பாடியில் இருக்கிற எந்த எலும்புலேருந்து கூட வரலாம். பட் மோஸ்ட் காமன்லி இட் ஸ்டார்ட்ஸ் இன் த நீ. செகண்ட் மோஸ்ட் காமன் வந்து தோல் பட்டையில் அண்ட் தேர்ட் மோஸ்ட் காமன் இஸ் இன் த பெல்விஸ். டாக்டர், சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய போன் டியூமர்ஸ்லாம் என்னென்ன டாக்டர்? இப்போ நான் இந்த பினைன் போன் டியூமர்ஸ் சொல்லியிருக்கேன். சில பினைன் போன் டியூமர்ஸ் வந்து நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் காமன்லி சிம்பிள் போன் சிஸ்ட், அன்யூரிசமல் போன் சிஸ்ட். இந்த ரெண்டு சிஸ்ட்டும் பசங்களை வரும். ஸோ யூஸ்வலி இதுக்கு வந்து நம்ம பர்க்யூட்டேனியஸ் ஸ்க்ளீரோதெரப்பி பண்ணுவோம். ரெண்டாவது வந்து காண்ட்ரோபிளாஸ்டோமா, ஆஸ்டியோமா. இது கூட யூஸ்வலி சில்ட்ரனில் வர டியூமர். இது வந்து நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆபுலேஷன் சொல்லுவோம். ஸோ அது கட்டிக்குள்ளே ஊசி போட்டுட்டு அந்த ஊசி டிப்பை வந்து நம்ம ஹீட் பண்ணிடுவோம். ஸோ அதனால அந்த டியூமர் செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். ஸோ த ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபினிஷ்ட் வித் திஸ். இட்ஸ் கால்ட் அஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆபுலேஷன். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ டியூமர்ஸ் விச் கேன் பி ட்ரீட்டட் நான் ஆப்ரேட்டிவ்லி. ஓகே, இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதால கேன்சர் செல்ஸ் வந்து பரவாதா டாக்டர்? இல்ல மேடம், நம்ம இந்த பர்க்யூட்டேனியஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒன்லி பினைன் போன் டியூமர்ஸ்ல பண்ணுவோம்.
benign bone tumors by nature வந்து நான் கேன்சரஸ் டியூமர்ஸ், அது வந்து பரவாது. ஸோ அதனால லைஃப் த்ரெட்னிங் ஸ்ப்ரெட் வந்து ஆகாது benign bone tumors-ல. அது வந்து ஒன்லி லோக்கலைஸ்ட் டிசீஸ். ஸோ நம்ம அது மட்டும் நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, மற்ற டாக்டர்ஸ்லாம் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசும்பொழுது ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் எவ்வளவு நாட்கள் எடுக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஸோ இந்த போன் கேன்சர் or bone tumor surgeries வந்து they are very major surgeries. Usually these surgeries go on for 3-4 hours மேலே. It usually goes on for more than 4 hours. ஹாஸ்பிட்டலில் வந்து patients usually stay for between 3 to 5 days. But the main idea for making them stay so that we can rehabilitate them, so that they can start walking, so that they can start doing the exercises, and once we know that they are doing all the exercises properly, we only then discharge the patients. ஓகே, இப்போ போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்ட பேஷண்ட்ஸ்லாம் அவங்கள எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கணும் டாக்டர்? ஸோ போன் கேன்சர் ஒரு வாட்டி வந்தப்புறமா தெர் இஸ் நோ ப்ரிவென்ஷனுக்கு வந்து எதுவும் இல்லை. இப்போ டயட்ரி ப்ரிவென்ஷன் அந்த மாதிரி இல்லை, டேப்லெட் சாப்பிட்டுட்டு ப்ரிவென்ட் பண்ணலாமா, அப்படி எதுவுமே இல்லை மேடம். ஸோ வி ஒன்லி ஹேவ் டு கீப் தம் ஆன் ஃபாலோ அப் அண்ட் ரெகுலர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 to 5 years. நம்ம போன் கேன்சர் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து இந்த போன் கேன்சர் கட்டிகள்லாம் வந்து எலும்புகளில் தான் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எலும்புகளில் வர கட்டிகள் எல்லாமே கேன்சர் கட்டிகளாக இருக்குமா டாக்டர்? இல்லை மேடம், இப்போ எலும்பில் வர எல்லாம் கட்டியும் கேன்சர் கட்டி இருக்கிறதுக்கு இட் இஸ் நாட் லைக் தட். சில கட்டி வந்து பினைன் போன் டியூமர்னு சொல்லுவோம். பினைன் போன் டியூமர்னா அது வந்து கேன்சர் கட்டி இல்லை, அது வந்து லோக்கலி அக்ரெசிவ் டியூமர். அப்படின்னா அதே இடத்துல வந்து எலும்பை வந்து வீக் ஆகிட்டு போய் பண்ணிட்டு இருக்கோம், பட் அது வந்து அந்த கட்டி வந்து பரவாது. ஸோ அது வந்து யூஸ்வலி லைஃப் த்ரெட்னிங் இருக்காது. தீஸ் ஆர் நோன் அஸ் பினைன் போன் டியூமர்ஸ். பட் இந்த டியூமர்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ண தேவை இருக்குது. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து நிறைய வேறு விதமாக நம்ம பினைன் போன் டியூமர்ஸ்க்குன்ட்டு நம்ம வேறு விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த கேன்சர் இல்லாத கட்டிகளை எப்படி ட்ரீட் பண்ணுறது டாக்டர்? ஸோ இந்த பினைன் போன் டியூமர்ஸும் வேறு விதமாக வரும். வேறு வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆர் தேர் விச் கேன் கம் இன் வேறு ஏஜ் குரூப்பில் வரலாம். ஸோ மோஸ்ட் காமன்லி சில்ட்ரனில் வர மோஸ்ட் காமன் டியூமர் வந்து சிஸ்ட்ஸ், சிம்பிள் போன் சிஸ்ட், அன்யூரிசமல் போன் சிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த டியூமர்ஸ் வந்து நம்ம விதவுட் ஆப்ரேஷனே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். வி கேன் டூ சம்திங் நோன் அஸ் பர்க்யூட்டேனியஸ் ஸ்க்ளீரோதெரப்பி ஆர் பர்க்யூட்டேனியஸ் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு ஊசி மூலியமாக நம்ம வந்து இந்த கட்டியை வந்து ஈதர் நம்ம ஸ்க்ளீரோதெரப்பி பண்ணலாம், இல்லை கட்டியை முழுசாக நம்ம எடுக்கலாம், இல்லை கட்டியை வந்து வி கேன் ஈவன் ஹீட் இட் அப் டு கில் ஆல் த டியூமர் செல்ஸ். ஸோ தீஸ் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர் விச் ஆர் நான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் விச் கேன் பி டன் ஃபார் பினைன் போன் டியூமர்ஸ். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவா நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த போன் கேன்சர்ஸ் என்பது ரொம்ப ரேரான கேன்சர்ஸ். பட் இந்த கேன்சர் வந்து குணப்படுத்திக்கிற கேன்சர். 70 to 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக குணப்படுத்திக்கலாம். 90 to 95% பேஷண்ட்ஸில் வந்து நம்ம கால் இல்லை கை காப்பாற்றுற ஆப்ரேஷன் பண்ணலாம். அண்ட் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே சொசைட்டிக்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் தே கேன் பி அர்னிங் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. முக்கியமாக என்ன இருக்குன்னா, நம்ம வந்து கட்டி இல்லை வலி அது வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சீக்கிரமாகவே டாக்டர் கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு அது வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும். அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் ஆக்சஸ் டு த கரெக்ட் ஸ்பெஷலிஸ்ட், இந்த கேன்சர் வந்து குணப்படுத்திக்கலாம். அண்ட் யூ கேன் லீட் அ நியர் நார்மல் லைஃப். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாகவே போன் கேன்சர் பற்றி விளக்குனீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி டாக்டர். தேங்க்யூ.